நான் சமைச்சது நல்லா இருக்குதா? ஐயோ இந்த கொடுமை நான் எங்கே போய் சொல்கிறதுன்னு தெரியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, முட்டை உள்ளே வந்து கோதுமை ப்ரெட்டு, 2 சைடு முட்டையா, அதுக்குள்ளே பார்த்துக்குங்க கோதுமை ப்ரெட்டை வந்து 2 எடுத்துட்டு ஃபுல்லாக ஜாம் தடவி அதை வச்சு அதுக்கு மேலே முட்டைக்குள்ளே வந்து பெப்பர் பொடி, அப்புறம் இன்னொன்று என்ன மீன் பொரிக்கிறதுக்கு போடுங்களா அந்த பொடி, வீட்டில் இருக்கிற கண்ட கருமத்தையெல்லாம் எடுத்துள்ள போட்டு கலக்கி, ஐயோ பார்த்தாவே வாந்தி வருது, வாமிட் அப்படியே முடியலனால வாசவை. அதை வந்து தின்னு ஏன் தெரியுங்களா, நம்மளுக்கு பிடிச்சத சமைச்சு கொடுத்தா நம்ம தின்றுவோம்ல, அதனால அதை செய்ய மாட்டாங்க. நமக்கு எது பிடிக்காதோ, இந்த முட்டையே எனக்கு பிடிக்காது, இந்த முட்டையிலேயே தான் வெரைட்டியே செய்யறது. அப்போ தான் ஒமட்டிட்டு வாந்தி வர மாதிரி செஞ்சுட்டு வந்து வேற சாப்பிடு அன்பாக கொடுக்கும்போது நடிப்பு. நம்ம சாப்பிட மாட்டோமா, அப்புறம் ஒரு கட்டு கட்டிக்கிறது. ஆனால் மனித பிறவியே என்னன்னு தெரியல, உள்ள ஜாமை வச்சு அதுக்கு மேலே வெறும் பிரெட்டை ஊற்றி செய்வாங்க, அது கேள்விப்பட்டுக்கிறேன். ஜாமை வச்சு அது மீன் பொடியெல்லாம் போடுவாங்களா உள்ள. போனாட்டாது நீ புடி குத்திடுவேன். உன்னை வேற சொன்னோம்னா உடனே சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு, சும்மா சொல்லாத. அதை நான் வாயிலேயே வைக்க மாட்டேன் அப்படின்னு நான் கட் பண்ணிடுவேன். இந்த மாதிரி அதீத அறிவாளிகளெல்லாம் உங்கள் வீட்டில் இருக்கிறாங்களான்னு சொல்லுங்கள். நம்மளை டார்ச்சல் பண்ணுறாங்க, நீ இதெல்லாம் கழுவணும் நம்ம பாத்திரமெல்லாம். முட்டை பிடிக்காதவங்களுக்கு முட்டை பிடிக்கிறீங்க, எப்படி வேணும் சாப்பிடுவீங்க. ஜாம் எல்லாமா ஓடுவாங்க. கேவலத்தின் உச்சகட்டத்தில் இருக்குதுன்னு சொன்னால் வார்த்தைகளால் சொல்ல முடியல, அந்த மாதிரி கேவலமாக இருக்குது. இதுதான் இன்னைக்கு எங்கள் வீட்டில் ஸ்பெஷல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம். கேமராமேனோட ரியாக்ஷன் பார்த்து எனக்கு சிரிப்பாக வருது, பைத்தியவே சிரிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் யாராவது சாப்பிட்ருக்கீங்களா? இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சக்தி அவர்களோட ரெசிபி, ஜாம் தடவி 4 பக்கமும், அப்புறம் அதை ஒட்டி 2 ப்ரெட்டை, அப்புறம் அதுக்கு மேலே ஆம்லெட், அது மீன் பொடி போடுங்க, மீன் பொடி போட்டு ஸ்பெஷலாக சாப்பிடுங்க. என்ன பண்ணுறது, இந்த மாதிரி ஆளுக்கு சமைக்கலைன்னா அப்புறம் என்ன பண்ணுறது? எதுவும் புடலங்கா பொரியல், ரசம், சாப்பாடு. இன்னைக்கு மேகி கூட கலர்னேன். ஒன்று சோறு இல்லை, போய் பார்ப்போம். நீ குக்கர் சாப்பாடு காலி பண்ணி நான் என்ன பண்ணுறது? நல்ல ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்கள் வீட்டில் ஸ்பெஷல். பாய். இன்னைக்கு சமையல் வீடியோ அது போடல, அதனால இதே போட்டேன். பாய்.